எலக்ட்ரிசிட்டி வந்து 1929 உலகப்போருக்கு அப்புறம் தான் இந்த ஏரியாவுக்கு வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர். அது எப்படி எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஃப்ரிட்ஜ் ஒர்க் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இது கெரசின் ஊற்றுவாங்க. கெரசின் ஊற்றி லைட் எழுப்பி பின்னாடி ஃபயரில் ஒர்க் ஆகிற ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர். அது மட்டும் இல்லை, இது எடுத்துக்கோங்க. ஆனால் கரண்ட் இல்லை, ஆனால் மியூசிக் மிஷின்லாம் இருந்துருக்குது. சாதாரண மியூசிக் மிஷினில் இப்போ ஒரு பொதுமக்கள் இன்றைக்கி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பழைய காலத்து மியூசிக் பிளேயர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிராமஃபோன் சொல்லுவாங்க. இந்த கையில் சுற்றுற கிராமஃபோன் அழகாக சுற்றுவாங்க, அது பாடும், அதுக்கு கரண்ட் தேவையில்லை. ஆனால் அது வர்றதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பேப்பர் பர்ஃபரேட்டட், பேப்பரில் ஓட்டையாக இருக்கும், இங்கே இருக்குது, அதில் பண்ணுற மியூசிக் மிஷின் இது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அது வர்றதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இது பாருங்கள். ஆனால் இங்கே எங்ககிட்ட இருக்கிற எங்ககிட்ட இருக்கிற மியூசிக் மிஷின் எல்லாம் இன்றைக்கும் வேலை செய்கிற முறையில் தான் இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிராமஃபோன் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. சுற்றிட்டு பாட்டு போடலாம். இது வந்து ஒரு சிறப்பான ஒரு கிராமஃபோன். இது கிராமஃபோன் மட்டும் இல்லை, இதில் ஸ்பீக்கர் வேறு இருக்கும். இல்லை, இந்த கிராமத்துக்கே இதை போட்டிங்கன்னா இந்த கிராமத்துக்கே கேட்கும், அவ்வளோ லவுடாக இருக்கும். ஆனால் இது வந்து எங்களுக்கு அவ்வளோ பெருமை இல்லை. உலகத்தில் இருக்கிறதுலையே இருக்கிற குட்டி கிராமஃபோன் இங்கே தான் இருக்குது. குட்டி கிராமஃபோன்னாலும் பழைய காலத்து இதை தான் வாசிக்கும். உலகத்திலேயே இருக்கிற சின்ன கிராமஃபோன். ஆனால் இது அந்த பெரிய ரெக்கார்ட் பிளேயர் தான் வாசிக்கும். இதை போட்டு இதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கானா, ஒரு 40 நிமிஷம் வந்து வேலை செய்கிறதுக்கு. உலகத்திலே இருக்கிற சின்ன கிராமஃபோன் இன்றைக்கி ஒரு 23 தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் 8 தான் வேலை செய்கிற அளவுக்கு இருக்குது. இதுவும் வேலை செய்கிற ஒரு கிராமஃபோன். இதை பிக்னிக்கெல்லாம் போகும்போது மன்னர்கள் ரொம்ப வசதியாக வாழ்ந்தவங்க எடுத்துகிட்டு போன கிராமஃபோன். இது மட்டும் கிடையாது. ஆனால் இந்த கிராமஃபோன் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு விதமான ஒரு கிராமஃபோன். அது பேப்பரில் ஓட்டை போட்டு இருக்கா. இது பாருங்கள், இந்த காலத்து சிடி மாதிரி இருக்குது. கரெக்டாக நம்ம சிடியை பார்த்தே அவ்வளோ பெருமைப்படுறோம். இது மெட்டலில் ஓட்டையாக இருக்கும். இது வந்து ஆஸ்ட்ரியா நாட்டில் கண்டுபிடிச்சது. அவ்வளோ அழகான ஒரு பிளேயர் இது. அதுவும் வேலை செய்கிற மாதிரி இந்த பிளேயரில் இருக்கும். ஆஸ்ட்ரியன்ஸோட சிறப்பான ஒரு கண்டுபிடிப்பு. இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்ச ஒரு மியூசிக் மிஷினை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணாங்க, இது மாதிரி பண்ணாங்க, அது மாதிரி பண்ணாங்க. பட் ஆஸ் அ கான்செப்ட் இந்த மியூசிக் மிஷின்ன்றது எப்படி உருவாச்சுன்றது ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். என்ன பண்ணாங்க, இந்த லைவாக வாசிக்கிற மிஷினுங்களை எப்படி ஒரு இதுக்குள்ளே கேப்சர் பண்ணி மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஜனங்க வீட்டில் வாசிக்க முடியும். எல்லா வித்வான்களையும் அவங்களையும் கூப்பிட்டு வீட்டில் வாசிச்சுட்டு இருக்க சொல்ல முடியாது இல்லையா. அதனால் அது எப்படி கேப்சர் பண்ணி ஒரு பெட்டிக்குள்ளே கொண்டு வந்து ரீப்ளே பண்ண முடியுன்றது தான் அந்த காலத்து ஒரு சேலஞ்ச். அப்படி உருவாக்கப்பட்டது தான் இது பேர் சவுண்ட் மியூசிக் பாக்ஸ். இப்போ ஒரு ட்ரம்ஸ்னால் அந்த ட்ரம்ஸோட மியூசிக்கை பிரித்து மியூசிக்லேருந்து அதை தனியாக கேப்சர் பண்ணி ட்ரம்ஸ் பண்ணி அந்த ட்ரம்ஸை குட்டி பொம்மை ட்ரம் பண்ணி அதை வாசிக்க வச்சாங்க. அது மாதிரி ஒன்றும் பியூகலும் கிளாரினெட்டும் வயலினையும் பண்ண வச்சுட்டு இது மாதிரி செட் பண்ணிவிட்டு அதை அழகாக ஒரு சிம்பிள் மெக்கானிசம் இப்படி பண்ணால் போதும். அது பாருங்கள் என்ன அழகாக வாசிக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து ரொம்ப விலை உயர்ந்த ஒரு மியூசிக் மிஷின் ஆகிப்போச்சு. ரொம்ப விலை உயர்ந்தது. மன்னர்களும் இவங்களும் தான் அதை அஃபோர்ட் பண்ண முடியும் அந்த காலத்தில். ஆனால் இந்தியாவிலேருந்து ஒரு மன்னர் போய் ஆஸ்ட்ரியாவுக்கு போய் இது வந்த புதுசில் எனக்கு இது மாதிரி 5 மியூசிக் மிஷின் வேணும்னு ஆர்டர் பண்ணியிருக்காரு. அவங்க என்னென்னா இது 5 மிஷின் ஆர்டர் பண்ணுறாங்களே, இது எந்த நாட்டிலேருந்து வராங்க, இந்தியாவிலேருந்து வராங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஜோத்பூர் மகாராஜா உமேத்னு. அப்புறம் திரும்பி வரும்போது சொன்னாங்களா, அதில் 2 வந்து தங்கத்தில் பண்ணுங்கள், எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும், அதை தங்கத்தில் பண்ணுங்கன்ட்டு. எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள் நம்ம நாடு. இது மாதிரி பல நாட்டில் நம்ம ஆளுங்க வாங்க போனப்போ இது மாதிரி சிச்சுவேஷன் உருவாயிருக்கு.